இப்ப மகர லக்னத்தை பொறுத்தவரைங்க, லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு கரும வீடு அப்படிங்கிறது தான் மகர லக்னம். சரி. அதாவது கருமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 டெத்து சம்மந்தப்பட்டது, கர்மம் சம்மந்தப்பட்டது, ஜீவனம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அதிகமா கனெக்ட் ஆகுறது மகரத்துல தான். இப்ப மகர லக்னக்காரங்க பல கருமாக்களுக்கு கை நீட்டுற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது. அந்த தன்மை ஆக்சுவலா இருக்கும். அதாவது என்ன இருந்தாலும், என்ன நடந்தாலும், அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவ்க்குள்ளயே இருப்பாங்க. அது அந்த கர்மா வீடுங்கிறதுனால. அது ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த அந்த லக்னம் தன்னை நிரூபிக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்துல தான். மகர லக்னம் நான் சொல்லுவேன், மகரம் ஒரு சிகரம்பேன். மகரம் சிகரத்தை தொடர்றதுக்கு கூட அஞ்சாது. ஆனா அது அந்த தொழில் மேல அவ்வளோ நேர்மையா இருக்கணும்னு நினைக்கும். நேர்மையா உழைப்பு அதிகமா இருக்கணும்னு நினைக்கும். நீங்க தொழிலே இல்லாதவனை கூட மகர லக்னக்காரங்க கிட்ட போனீங்கன்னா தொழில் ஏற்படுத்தி கொடுத்துரும். மற்றவனுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது, தொழிலுக்கு கை காட்டுற பவர் மகர லக்னத்துக்கு அதிகமா உண்டு. ஏன்னா அது சனி பகவான் போய் உச்சமாகறதே அங்கதான். தொழில் பண்ற இடத்துல தன்னை முழுசா அர்ப்பணிச்சு அங்கேயே போய் படுத்துக்கலாம், தப்பில்லை. அதனால அந்த தொழில் ஸ்தானத்துல தன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னால அவங்களுடைய ஹெல்த்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியும் அருமையா இருக்கும்.